ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் நீரஜ் சோப்ரா கிளாசிக் ஈட்டி எறிதல் போட்டிக்கு பாகிஸ்தானிய ஈட்டி எறிதல் வீரர் அர்ஷத் நதீமை அழைத்ததாக எழுந்த சர்ச்சையை அடுத்து நீரஜ் சோப்ரா விளக்கம் அளித்துள்ளார். இந்திய ஈட்டி எறிதல் நட்சத்திரம் துயரமான பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்பே அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவரும் அவரது குடும்பத்தினரும் சந்தித்த வெறுப்பு மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியதாகவும் விளக்கினார். நீரஜ் சோப்ரா விளக்கம். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நான் பொதுவாக வார்த்தைகளை குறைவாக பேசுபவன், ஆனால் அதற்காக நான் தவறு என்று நினைப்பதை எதிர்த்து பேச மாட்டேன் என்று அர்த்தமல்ல. குறிப்பாக நமது நாட்டின் மீதான எனது அன்பையும் எனது குடும்பத்தின் மரியாதையையும் கேள்விக்குள்ளாக்கும்போது நீரஜ் சோப்ரா கிளாசிக் போட்டியில் பங்கேற்க அர்ஷத் நதீமை அழைக்கும் எனது முடிவு குறித்து நிறைய பேச்சுக்கள் வந்துள்ளன. அதில் பெரும்பாலானவை வெறுப்பு மற்றும் துஷ்பிரயோகம். அவர்கள் என் குடும்பத்தை கூட அதில் இருந்து விலக்கவில்லை. அர்ஷத்துக்கு நான் விடுத்த அழைப்பு ஒரு தடகள வீரரிடமிருந்து இன்னொருவருக்கு வந்தது. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. ஏன்சி கிளாசிக்கின் நோக்கம் சிறந்த தடகள வீரர்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதும் நமது நாடு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு நிகழ்வுகளின் தாயகமாக இருப்பதும் ஆகும். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு திங்கட்கிழமை அனைத்து தடகள வீரர்களுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டிருந்தன என்று சோப்ரா எக்ஸ் பதிவில் கூறினார். அர்ஷத் கலந்து கொள்ள மாட்டார். சமீபத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அர்ஷத் நதீம் ஏன்சி கிளாசிக்கில் பங்கேற்பது இனி சாத்தியமில்லை என்று சோப்ரா கூறினார். தனது நாட்டின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சம்பவம் குறித்து வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்திய அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார். கடந்த 48 மணி நேரத்தில் நடந்த அனைத்திற்கும் பிறகு ஏன்சி கிளாசிக்கில் அர்ஷத்தின் வருகை கேள்விக்குறியாக இருந்தது. எனது நாடும் அதன் நலன்களும் எப்போதும் முதன்.